ஹோம்மேட் சாம்பார் பொடி. சாம்பார் பொடியா? வீட்லயே செஞ்சு. கடையில வாங்கினா கட்டுப்படி ஆகும். வீட்லயே நம்மளே. சாம்பார் இது வறுவலுக்கும் போடலாம். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு. சொல்லவா என்னென்ன தேவையான? சொல்லுப்பா என்னென்ன. மிளகா, குண்டு மிளகா, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, புழுங்கலரிசி, வெந்தயம், சீரகம், மிளகு, தனியா இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா கடாயில ஒண்ணு வறுத்துட்டு காய வச்சுட்டு பவுடர் ரெடி. இது வந்து சாம்பார் பொடி. அப்படி வரீங்களா? இது சாம்பாரா? சாம்பார் பொடி. இது வந்து ஹோம்மேட் இட்லி பொடி, கறிவேப்பிலை இட்லி பொடி. கருவேப்பிலை இட்லி பொடி. சத்தமா சொல்லு. கறிவேப்பிலை இட்லி பொடி. கருவேப்பிலை இட்லி பொடி. என்ன பண்ணுவோம்? செய்யப்படும். அதுக்கு தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை, உளுந்து, காஞ்ச மிளகா, பூண்டு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள். கறிவேப்பிலை இட்லி பொடி. என்ன செய்யறீங்க? சாம்பார் பொடி. இது என்னது? ஜீரகம். என்னது எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் அவ்வளவுதானே? வறுத்துட்டு அரைக்கணும், சும்மா அரைக்க முடியாது. அவ்வளவுதான், சிம்பிள் தான். உனக்கு எல்லாமே சிம்பிள் தான்ப்பா. எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து வச்சாக்கா உனக்கு சிம்பிள் தான். எவ்வளவு நேரம் அப்படியே இது பண்றது? தனித்தனியா இருக்கணுமா? ஆமா, மொத்தமெல்லாம் காமிக்க முடியாது வீடியோல. அவ்வளவுதான், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வறுத்துட்டு அரைச்சிக்க வேண்டியது அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு வேலை. இதுக்கு நான் அங்கேயே இருந்துட்டேன். வாசம் வருது செமையா. சரியா? இப்ப மொத்தமா எல்லாத்தையும் போட்டு வறுத்தா ஒண்ணு தீயும் ஒண்ணு இதாகும். இதெல்லாம் ஒரு கேள்வி. டவுட் தானே, அப்புறம் கேட்கதான் செய்வாங்க. டவுட்னா இது சீக்கிரம் வறுபட்டுரும். ஜீரகம் இது லேட்டா வறுபடும், அது தீஞ்சு போயிடும். அப்படி விளக்கத்தை கொடு. நானா இருந்தா மொத்தமா போட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு மொத்தமா போட்டு அரைச்சு நல்லா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிடும் வேலை. முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் வறுக்கட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன் அரைக்கும் போது. இது வந்து சாம்பார் பொடியா? சரி, அதான் முதல்ல எடுத்துட்டு எல்லாம் தனித்தனியா அவ்வளவுதான். அதெல்லாம் அப்படியே வறுத்துட்டு அரைங்கன்னா முடிஞ்சிருச்சு. அது சாம்பார் பொடி ஒண்ணா ஆக்கிட்ட எல்லாத்தையும். அவ்வளவுதான். இது இட்லி பொடி. இது இட்லி பொடியா? எல்லாத்தையும் அரைச்சா இட்லி பொடி. சங்கீதா இட்லி பொடி அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? அரைச்சிட்டேன். எத்தனை நாளைக்கு தாங்க? நீங்க சாப்பிடறத பொறுத்து இருக்கு. அவ்வளவு, ஹோம்மேட் இட்லி பொடி ரெடி. நல்லா இருக்கும். கருவேப்பிலை வேணுமா? ஆமா, இன்னும் கலரா இருக்கும். கருவேப்பிலை இல்ல, பத்தல. அவ்வளவுதான். பாய், see you டாடா. இது என்னங்க? இதான் இதுவா? சாம்பார். இதான் சாம்பார் பொடியா? நீங்க அரைச்சாச்சு. சூப்பரா இருக்கு, வாசமே ஸ்மெல்லு. அவ்வளவுதான், சூப்பர். தான் சாம்பார் பொடி.